கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ரயில் பயணம்னாலே எல்லாரும் சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதாவது விபத்துக்கள், ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு ஏதாவது கேள்விப்பட்டால் கொஞ்சம் பயப்படுவோம். ட்ரெயினில் போய் சேருவோமா, ட்ரெயினில் இந்த ட்ரெயின்லேயும் நம்ம போகிற ட்ரெயின்லேயும் ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா? ஆனால் என் நேசர் அந்த வண்டியிலே அவர் ஓட்டுகிறவராக இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம் இல்லையா? சின்ன ஒரு கற்பனையோடு தான் மோட்ச வண்டி. எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த வண்டிகளை ஏறலாம். ஆனால் நிறைய பேர் உலக வண்டி தான், அதாவது உலக வாழ்க்கை, உலக பாவ இச்சைகள், அந்த வண்டியில் தான் ஏறணும்னு ஆசைப்படுறாங்க. மோட்ச வண்டி அதில் ஏறினா நம்ம பரலோகத்துக்கு போவோம் இல்லையா? அதுதான் ஒரு சின்ன பாட்டாக பாடியிருக்கிறேன். ரயில் வண்டியிலே என் இயேசு வருகிறார், ஏறிக்கொள்ளுங்க இடங்காலையாயிருக்கு. ரயில் வண்டியிலே என் இயேசு வருகிறார், ஏறிக்கொள்ளுங்க இடக்காலையாயிருக்கு. ஓஹோ ஓஹோ சிக்கு பக்கு சிக்கு பக்கு சிக்கு பக்கு சிக்கு பக்கு. ஓஹோ மோட்ச வண்டிங்க நீங்க ஏறிக்கொள்ளுங்க, பத்திரமாக நம்மை நடத்தி செல்லுவார். மோட்ச வண்டிங்க நீங்க ஏறிக்கொள்ளுங்க, பத்திரமாக நம்மை நடத்தி செல்லுவார். ஓஹோ 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 சிக்கு பக்கு சிக்கு பக்கு சிக்கு பக்கு சிக்கு பக்கு. ஓஹோ ஓஹோ. நன்றி.